12th ஃபெயிலாக இருக்க எப்படி தான் நான் ஒரு கிராமத்தில் படித்தேன். பொதுவாக எங்கள் ஸ்கூலில் எல்லாருமே காப்பி தான் அடிக்க சொல்லுவாங்க. எல்லாருமே காப்பி தான் அடிக்காங்கன்னு சொல்லி அந்த ஸ்கூலில் உள்ள எல்லாருமே ஃபெயில் பண்ணிட்டாங்க, குறிப்பாக என்னையும். ஆனால் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா சார், நான் காப்பியே அடிக்கல சார். நீங்கள் சொல்கிற கதை கேட்டெல்லாம் நம்புற மாதிரி இல்லை, வெளியே போறியா இப்படி சொன்னோன்னா அங்கேருந்து எல்லாருமே பார்க்குறோம் நம்ம ஹீரோ. ஒரு வாட்டி சொன்னால் புரியாது, வெளியே போறியா இப்படி சொன்னோன்னா எதுவுமே சொல்லாமல் ஹீரோ வெளியே போகும்போது அங்கே அந்த ஒரு மேடம் சொல்கிறாங்க, நீங்கள் 2 நிமிஷம் வெளியே வெயிட் பண்ணுங்க, நாங்கள் உங்களை கூப்பிட்றோம். அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது கோட்டை கலத்தி பார்க்குறான். அதுக்குள்ளே ஒரு லெட்டர் இருக்குது. நீ பெரிய ஆஃபீஸராக இருந்தாலும் சரி, இல்லைன்னா மின்னில் வேலை கூடியவனாக இருந்தாலும் சரி, எனக்கு ஒன்று ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருப்பா. எனக்கு உன் கூட வாழணும் ஆசை, அதனால என்ன மேரேஜ் பண்ணிக்கிறியான்னு கேட்டு லெட்டர் எழுதியிருப்பா. இப்படி ஹீரோ அந்த லெட்டரை படிச்சதுல இருந்து ரொம்பவே சந்தோஷமா ஃபீல் பண்றான். இது வரைக்கும் ஷூவை கூட கம்ஃபர்டபுளா போட்டிருக்க மாட்டான், ஷூவையும் கரெக்டா மாட்டிக்கிறான். உள்ள கூப்பிடுறாங்க சொன்னா செம கான்ஃபிடென்ட்டா உள்ள வரான். நீங்க எதுக்காக காப்பி அடிக்கிறது அப்படியே சொன்னீங்க, வேற ஏதாவது சொல்லியிருக்கலாமே. சொல்ல போனா பொய் கூட நீங்க சொல்லியிருக்கலாம். எனக்கு நம்ம மனசு ஒத்து வரல மேடம். பொய் சொன்னோம்னா அதை மறைக்கிறதுக்கு இன்னொரு பொய் சொல்ல வேண்டியிருக்கும், அதனாலதான் நான் பொய்யே சொல்லாம டைரக்டாவே உண்மையை சொல்லிட்டேன். சார் நீங்க சொன்னதுல ஒரு வேர்டு எனக்கு புரியல, அது கொஞ்சம் டிரான்ஸ்லேட் பண்ண முடியுமா? உங்களால சிம்பிள் இங்கிலீஷ் கூட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. லாங்குவேஜ்ங்கிறது கம்யூனிகேட் பண்றது மட்டும்தான். ஆக்சுவலா நீங்க பெரிய மனுஷன் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க, அதான் நான் சிம்பிள் இங்கிலீஷ்ல சொன்னேன். எதுக்காக நம்ம சுத்தி வளைச்சிட்டு பேசிட்டு இருக்கோம்? டேரக்டாவே விஷயத்துக்கு வருவோம். எப்படி இந்த ஜாபுக்கு நீங்க ஃபிட்டா இருப்பீங்க சொல்லுங்க. எனக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணி கிடைக்குமா? எனக்கு இந்த கண்ணாடி கிளாஸ்ல வேண்டாம், ஸ்டீல் கிளாஸ்ல வேணும். எந்த கிளாஸ்ல இருந்தா என்ன, தண்ணியை குடிக்க வேண்டியதானே? சார் இதே மாதிரி தான் நம்ம பேசுற லாங்குவேஜும். இதை கேட்டுட்டு என்னோட இன்டர்வியூ நான் முடிச்சிட்டேன், வேற யாராவது கேட்க வேண்டியிருக்கா? உங்களுக்கு இந்த இன்டர்வியூ எத்தனாவது அட்டெம்ப்ட்? லாஸ்ட் அட்டெம்ப்ட் மேடம். இதுல நீங்க செலக்ட் ஆகல என்ன பண்ணுவீங்க? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, கிடைக்கிற வரைக்கும் ட்ரை பண்ணிட்டே இருப்பேன். இப்போ கூட என்னோட ஸ்கூலுக்கு போயிட்டு இந்த மாதிரி காப்பி அடிக்கிறது தப்புன்னு நான் சொல்லி புரிய வைப்பேன். எங்க ஊர்ல படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு லைட் ஒன்று இருக்கும் சார், அந்த லைட்டு கிட்ட உட்காந்து படிக்கும்போது எனக்கு ஒன்று ஃபீல் ஆகும் சார். ஒரு ஊர்ல ஒரு பையன் படிக்கிறான்னா அது வெளிச்சத்தை அந்த ஊருக்கு உண்டு பண்ணும். அந்த ஊருக்கு நான் வெளிச்சம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். சரி நீங்க லேம்ப இருந்துட்டு போங்க, இப்போதைக்கு கிளம்புங்க. இவ்வளவு நேரம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன். எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டு ஹீரோவும் கிளம்பிட்டான். டேய் உன்னோட யூபிஎஸ்சியோட ஃபைனல் ரிசல்ட் வாடா என் கூட. இன்டர்வியூ முடிச்சுட்டு வெளியே வரும்போது டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டாங்கடி. இதுக்கு முன்னாடி இந்த கேட்டுக்குள்ள போயிருப்பாங்க, கண்டுக்கவே மாட்டாங்க. இப்ப ஐபிஎஸ் சொன்னோன்னா கொடுக்கற மரியாதையே வேற லெவலா இருக்கு. ஐபிஎஸும் ஆயாச்சு, இதோட கதையும் முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.